सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा स्वार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्. தியாகம் சந்நியாசம் அப்படின்னு ரெண்டு பதத்தை எழுதினார். சந்நியாசம் அப்படின்னாக்க கர்மாவை விடுவது சந்நியாசம். தியாகம் அப்படின்னாக்க சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். கர்மாவை செய்து கொண்டே இருக்கணும், பலத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னு அதை பிரிச்சார். பிரிச்சுட்டு இந்த ரெண்டுத்துல எது ஒசத்தி அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார், அந்த சந்நியாசம் சர்வகர்ம சந்நியாசம்ன்றது அது பெரிய விஷயம், அது தனியா வச்சுடுறது, அது நமக்கு தேவையில்லை. அது யாரோ வைராக்கியம் முழுக்க இருக்கிறவனுக்கு தான் அது இருக்கு, அது தனி, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அது ரொம்ப வசதி, அது இப்போ இந்த லெவல்லயே இல்லை. நம்ம இப்போ இந்த உடம்ப நானும் நினைச்சு இந்த உலகத்தை உண்மைன்னு யார் நினைக்கிறானோ அவனை பத்தியே பேச்சுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால அர்ஜுனன் அந்த கேட்டகரியில தான் இருக்கான். இப்போ நடக்க வேண்டிய சந்தர்ப்பம் என்னன்னாக்க இவன் சண்டை போடணும். ஆகையினால இப்போ இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு அதனால கர்மாவை பண்றதுதான் நியாயம். அந்த கர்மாவை பண்ணணும்னாக்க யஜ்யம் தானம் தபம்னு மூணு, யஜ்யம் தானம் தபஸ்ன்னு மூணு விஷயங்கள் உடாதிக்கு பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். சாத்விகமான தானம்னா என்ன, ராஜசமான தானம்னா என்ன, தாமசமான என்ன, அது சொல்ற வியாஜத்துல கர்மாவும் மூணு விதம்னு சொன்னார், கர்த்தாவும் மூணு விதம்னு சொன்னாரு. எல்லாமே மூணு விதமா சத்துவம் ரஜஸ் சமோ குணம்னு பிரிச்சு இருக்கிறதுனால ரெண்டு இதெல்லாம் ரைட்டுப்பா. எந்த கர்மா பண்ணாலும் மனசு வாக்கு காயம் மூணுமே இன்வால்வ் ஆகுது, அதையும் மறந்து வரக்கூடாது. அதனால அது மூணு ஸ்ட்ரைட் லைனா இருக்கிற வரைக்கும் தான் அது ஸ்ட்ரைட் லைனா வருதுன்றது ரொம்ப கஷ்டம். அது கர்மாவை பண்ணி பண்ணி அந்த பலத்தை ஈஸ்வர ஆராதனமாக பண்ணதான் அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கர்த்தாவையும் இந்த சரீரத்தையும் பிராணனையும் கரணமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் கணக்குல எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர முக்கியமான விஷயம் தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அது இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதனால அந்த தெய்வம்ன்ற பஞ்சமமா இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை யாரும் கணக்கெடுக்கிறது இல்லை, அதையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கர்மா பண்ணாலும் அந்த எண்ணெயே தோன்றி கொண்டு நீ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதை திருப்பி ஒரு தடவை ஸ்பெசிஃபை பண்றாரு. யாரு என்னை நம்பி எல்லா சகலம் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு தைரியமா கர்மாவை பண்றானோ அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஏன்னாக்கா அவனுக்கு சந்தேகம், நான் உங்களை நம்பி கர்மாவை கஷ்டப்பட்டு பண்றேன், அதை போய் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னாக்க பண்றது வேஸ்ட் ஆயிடுமான்னா அதுதான் கிடையாது. அங்க மத்பிரசாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்வியம். இது நீங்க பண்ற காரணம் உங்களுக்கு தெரியாது. நீங்க ஏதோ சின்னதா ஒரு கர்மாவை பண்ற பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு பண்றீங்க, காயன வாக்கான்னு சொல்லி முடியுங்க. நான் என்ன தெரியுமா பண்றேன், அது எல்லாத்தையும் நான் தான் கணக்குல வச்சுட்டு உங்களுக்கு சரியான நேரத்துல இந்த வேதாந்தத்துக்கு வரா மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த வேதாந்த வாக்கியத்தினால உண்டாகக்கூடிய ஞானம் வர அளவுக்கு நான் சகாயம் பண்றேன். அதுக்கப்புறம் அது வரைக்கும் தானே அவர் பண்ண முடியும், சிரவணமான வரைக்கும் தான் பகவானுடைய ஹெல்ப். அதுக்கப்புறம் நிதித்தியாசனா நம்ம கையில மாட்டிடுறது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா, அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். மத்பிரசாதா அவாப்னோதினா 56வது ஸ்லோகத்துல மத்பிரசாதா, அது வரைக்கும் என்னுடைய ஈஸ்வர அனுகிரகம் உங்களுக்கு ஞான நிஷ்ட வர பரியந்தம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சாஸ்வதமான அந்த அத்தியமான பதம் தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பச்சந்தி சூரையான்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு பதத்தை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள், மோட்ச பலத்தையே அடைவீர்கள். அதாவதுதான் நான் சொல்றேன், கர்மாவை பண்ணிட்டே இருக்கீங்கன்னா நான் நடுவுல வரேன். சன்னியாசி மாதிரி இருந்தானா அவன் என்னையும் விட்டுட்டு பண்றதுனால அவனுக்கு கஷ்டம், அவன் நிச்சயம் உதவி தான், ஆனா அவனுக்கு சகாயம் கிடைக்காது. என்னுடைய சகாயம் உங்களுக்கு எப்போதும் இருக்கு. நீங்க பகவத் பக்தியா பண்றதுனால எல்லா பொறுப்பையும் நான் பொறுப்பை ஏத்துக்கிறதுனால உங்களுக்கு தனியா போலையே, நீங்க கூட ஒருத்தர் இருக்கிறதுனால நீங்க தைரியமா பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக மத் பிரசாதா அவாப்னோதி
ஆனா அவர் என்ன பலத்தை அடைய போற அந்த சாஸ்வதம் அவ்வியம் பதத்துக்காக தானே சன்னியாசிகள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதையே நான் உனக்கு தானே ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு. ஆனா இது ரெண்டு என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதுவும் அந்த ஞானத்தினாலதான் வரப்போறது. அந்த ஞானம் வரத்துக்கு உண்டான ஒரு யோக்கியத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நானு. அதுக்கப்புறம் அந்த ஞான நிஷ்டை உங்க கைக்கு வந்தவுடனே நீங்க பிடிச்சிக்கிங்க அதை அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. சேதசா சர்வ கர்மாணி. அதனாலதான் சொல்றேன், நல்ல புத்தி பூர்வமாக நீங்க எது பண்ணாலும் சரி, சர்வ கர்மாணி, எந்த கர்மா நீங்க பண்ணாலும், திருஷ்டமோ அதிருஷ்டமோ எந்த கர்மா பண்ணாலும் சரி, மை சன்யஸ்ய மத்பரா, என்னையே நினைத்து கொண்டு பண்ணி கொள்ளுங்கள். இப்படி அனன்ய யோகமான இந்த புத்தி யோகம் உபாசிய இந்த புத்தி யோகத்தை நன்றாக கடைபிடித்துக் கொண்டு மச்சித்த சததம் பவ, எப்பொழுதும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பவனாக நீங்க ஆகணும். இதுதான் என்னுடைய பைனல் உபதேசத்துக்கு வந்துட்டேன். அதனால நான் இவ்வளவு நேரம் சொன்னது இதையேதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்றதை நீங்க பாத்துக்க. இப்பவும் அதை சொல்லிதான் நான் முடிக்க போறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, மச்சித்த சர்வ துர்காணி மத்பிரசாதா தரிஷ்யசி, என்கிட்டயே உங்களுடைய சித்தத்தை வைத்துக் கொண்டிருந்தீர்களே ஆனால் சர்வ துர்காணி, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம், துர்க்கம்னா கஷ்டம், துன்பங்கள் எல்லாவற்றையும் மத்பிரசாதா தரிஷ்யசி, நீங்கள் என்னுடைய பிரசாதத்தினாலேயே நீங்கள் நிச்சயமாக தாண்டி விடுவீர்கள். தமுத்தும் துர்கே துரிதம் ஹர அப்படின்னு மந்திரம் துர்கா அப்படின்னு ஓடமா இருந்து நான் உங்களை இந்த சம்சாரத்தினுடைய அக்கறைக்கு நான் அழிச்சுன்னு போறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு. அத்தச்சே ஒருவேளை இதுல நம்பிக்கை இல்லாம போயிட்டா அப்பதான் ப்ராப்ளம் வருது. அத்தச்சே துவம் அகங்காராத்து, உங்களுடைய இதுக்கு எதுக்கு சார் கிரெடிட் பகவான் உங்களுக்கு பண்றது? நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு திரவியத்தை வாங்கி வந்து பிராமணால கூப்பிட்டு யாகத்தை வச்சுட்டு நான் பண்ணுவேன், ஹோமம் பெருசா பண்ணுவேன். கடைசியில இவர் வந்து கிரெடிட்டா, இவருக்கு எதுக்கு நான் அர்ப்பணம் பண்ணோன்னு உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி புதர்க்கமான என்ன அகங்காரத்தினால வந்ததே. ஆனால் சொல்றேன், வினங்சி, என் பேச்ச கேட்கலன்னாக்க வினங்கியப்பா அப்பா விசேஷமா நசித்து போவார். ஆனா சிஸ்டம் என்ற அந்த மாதிரி இருக்கு. ஆகையினால சொல்றேன், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உனக்கு வினயத்தை விடவே விடாது. எந்த காரியம் பண்ணாலும் ஈஸ்வர அனுகிரகம் இல்லாம ஒரு அணுவும் இங்கே அசையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வந்தா, நீங்க இவ்வளவு தூரம் நடந்து கிளாஸுக்கு வரீங்கன்னா எவ்வரிசே ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாம நீங்க ஒன்றும் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் தானே ஓட்டின்னு வந்தேன், நான் எவ்வளவு அழகா நெகோசியேட் பண்ண இந்த டிராபிக் எல்லாம், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கூடவே என்னுடைய அனுகிரகம் இருந்துன்றதை யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் ஜெயிக்க முடியும். இப்படி இப்போ இது எல்லாத்தையும் சொன்னார். இப்போ அவங்கிட்ட நேரம் வந்துட்டா அர்ஜுன் கிட்ட, அப்பா வித்யா ஏஷா விவசாய ஹாத்தே, நீ இப்போ திடீர்னு வந்து என்கிட்ட இல்லாததும் பொல்லாது சொன்ன சார். எப்படி சார் வார் வந்துருச்சுன்னாக்க ஸ்திரீகள்லாம் கட்டி போயிடுவாள், ஸ்ரீகள்லாம் துஷ்டம் ஆயிட்டான்னாக்க வர்ணசங்கரம் எல்லாம் ஏற்படுமே. வர்ணசங்கரம் ஏற்பட்டுச்சுன்னா பிண்டோத கிரியான்னா யாரு கொடுப்பா, எல்லாமே போயிடுமே. நீ என்ன உலகத்தை நடத்துற மாதிரி நீ கவலைப்பட்டு இருக்கீங்க, அதெல்லாம் என்னோட ப்ராப்ளம். நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற? உன்னுடைய சுபாவம் என்ன தெரியுமா? சத்திரியனுடைய சுபாவம் என்ன? உனக்கு கொடுத்த ஒரு ரோல் என்ன? இப்போ இவார பான சத்திரியம், சத்திரியனோட சண்டை போட வேண்டியது. நீ அதை மாத்திரம் விட்டுட்டு அதுதான் உன்னுடைய கடமைன்னு அந்த ஒரு வேல்யூ மாத்திரம் இருக்க. ஊர்ல இருக்கிற பிராமண வேல்யூ, சத்திரியனுக்கு வர வேல்யூ, வைத்தியனுக்கு வர வேல்யூ எல்லாம் நீ எடுத்துட்டு உன் தலையில போட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுன்னு நீ ஆர் யூ கிளியர் யுவர் டியூட்டி, அதை முதல்ல கவனி, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஊரை பத்தி எல்லாம் கவலைப்படுறது, உலகத்தை பத்தி கவலைப்படுறதெல்லாம் அது அப்புறம் வச்சுக்கோ அப்படிங்கிற அர்த்தத்துல நித்யாயே உன்னுடைய இந்த ஐடியா இருக்கு தெரியுமா? நான் போர் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அது பொய்யான ஒரு உன்னுடைய எஸ்கேபிசம் தான். அது உனக்கு தெரியலையே தவிர நீ என்ன நியாயங்கள்லாம் பேசினதுனால நீ பண்ணது ரைட் மாதிரி தோன்றது. ஐ ஆம் நாட் அப்ரூவிங் தட் as a right decision at all. ஒரு ஆத்துல இருந்து ஷூ போட்டு வரும்போது தெரியாதா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும்போது தெரியாதா, வில்ல எடுத்து வைக்கும்போது தெரியாதா, அங்க வந்து பேன் அழுதாண்டாக்க இது சத்திரிய தர்மமா? இது நான் அப்படிதான் பார்ப்பேன். நீங்க எல்லாரும் வந்து எமோஷனா என்னதான் சொன்னாலும் அர்ஜுன் கரெக்டான சொந்த அப்பாவை எப்படி கொள்வான், அப்பாவை எப்படி கொள்ளும்? இந்த எமோஷன் தான் வேண்டாம். இங்க யூஆர் சத்திரியன், நீ வந்து என்ன பண்ணணும்? இங்க தைரியமா வரணும், போர் புரியணும், அவ்வளவுதானே. நீ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி அம்மாவை கொள்வேன், என்ன வளர்த்த தாத்தாவை எப்படி கொள்ளுவேன், ரோனரை எப்படி கொள்வேன், இவெல்லாருமே என்னுடைய பந்துக்கள் தானே, எத்தனை பேர் சாக போறேன், இதெல்லாம் உனக்கு முதல்ல இருந்து இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு போர்க்களம் வரைக்கும் வந்துட்டு
அங்க வந்துட்டு இப்படி எமோஷனலா போனா தட் ஷோஸ் தி ஃபெமினைன் மென்டாலிட்டி ஆஃப் யூ. ஒரு சத்திரியனா இருந்தா மாஸ்குலின் மைண்டடா இருக்கணும் இல்லையா, கரெக்டா போர் புரியணும். அதுதானே இன்டெலெக்சுவலா இருக்குமே தவிர எமோஷனலா நீ இருக்க முடியாது. அதனால பிரகதி ஸ்வாம் நியோக்ஷதி பை நேச்சர் இது உனக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏன்? பை நேச்சர் யூ ஆர் பார்ன் அஸ் எ சத்திரியா. சத்திரியனா இருக்கும் அந்த காரியத்துல தானே திங்க் பண்ண. நீ என்னமோ நடுவில் பிராமண மாதிரி ஏதோ திங்க் பண்றீங்க, அதெல்லாம் சரியா வராது. சுவாவஜேன கௌந்தேய நிபந்தா ஸ்வேன கர்மனா. உன்னுடைய சுபாவத்தினால நீ கட்டுண்டவன். உன்னுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரிதான் பார்க்கணும். இதை போய் இன்னொருத்தனுடைய கர்மாவை எடுத்துட்டு நான் அதை பண்ணேன்னு உங்களுடைய கர்மா விகுணஹா அபி ஸ்ரேயா பரதர்ம சோமஷ்டிதா. பரதர்மத்தை நீங்க நல்லா அனுஷ்டானம் பண்றதை விட கர்மாவில நீங்க இப்படி அப்படி தப்பா பண்ணா கூட ரிவ்யூ பாருங்க. நீ என்னமோ இதுக்காக சண்டையே போடாம நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி சன்னியாசம் வாங்கிக்கிறேன், பிக்ஷாச்சாரியா இருந்தாலும் பரவாயில்ல, ரத்தத்துல தோங்கி இந்த ஒரு ராஜ்யமானா எங்க தாத்தாவை கொண்டுட்டு அப்படி வரக்கூடிய ராஜ்யத்தினால எனக்கு இருந்த சின்ன ராஜ்யன கோவிந்தா கிம்பா ஜீவித்தேனவா, இதெல்லாம் பேட்டல் அப்படின்னு இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. யூ ஹாவ் டு ஃபைட். அதுதான் உன்னுடைய சுபாவம். உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவிலிருந்து நீ மாற்றத்துக்கான ரைட்டு கிடையாது. நீ பண்றது எல்லாம் மித்யா, எல்லாம் பொய்யான நாடகம். இதெல்லாம் உன்னுடைய ஐடியாவே கிடையாது. கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னார். கர்த்தும் நேச்சசி என் மோகாத். இது நீ ஒருவேளை கர்த்தும் நைச்சசி இந்த சண்டையை நீ போடக்கூடாதுன்னு ஆசைப்படுவாவே, ஆனால் கர்த்தும் ந இச்சசி இந்த போரை கர்த்தும் ந இச்சசி உனக்கு பண்ணா அது எதனால வந்து தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் மோகம். ஏதோ ஒண்ணு நீ மனசுல வச்சுட்டு நீ சொல்றதெல்லாம் ரைட்டு, எல்லாரும் நீங்க பேச்ச கேட்கணும்னு நினைச்சிட்டு மோகத்தினால பண்ணிட்டு இருக்கப்பா. கரிஷேசி அவசியம். நான் இப்ப சொல்றேன் கேளு, நான் வந்து பகவான் சொல்றேன். கரிஷேசி அவசோபி உன் வசம் இல்ல, நீ பண்ணித்தான் ஆகணும். நீ போற புரிஞ்சுதான் ஆகணும். தட் இஸ் யுவர் தர்மா. இதுதான் யூ ஹாவ் டு ஃபைட். யூ ஹாவ் நோ அதர் எஸ்கேப். கரிஷேசி பண்ணித்தான் ஆக. அவசோபி உனக்கு இஷ்டம் இல்லை யாரு கேட்டான்? இதெல்லாம் பூர்வ ஜென்மாவே தீர்மானம் ஆன விஷயம். அதனுடைய அதுக்கெல்லாம் கணக்கு வச்சுட்டுதான் உன்னுடைய பிராரப்த கர்மாவா வந்திருக்கு. இதெல்லாம் நடந்துதான் ஆகணும். யூ கெனாட் எஸ்கேப் அப்படின்னு. அவசோபி உன்னுடைய உனக்கு பிடிச்சதோ இல்லையோ இன்மெட்டீரியல் யூ ஹாவ் டு அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படிதான்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டா சொல்ற. எல்லாரையும் ஆட்டி வைக்கிறது என்னமோ நீன்னு நினைச்சிட்டு இருக்க. எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவான் இருந்துட்டு அவளுடைய பிராரப்தத்துக்கும் அவளுடைய பூர்வ கர்மாவையும் பேஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கான்ற விஷயத்த, முக்கியமான விஷயத்த மறந்துடாது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. ஈஸ்வரன் இருக்காரு, ஈஸ்வரஹா அப்படின்ற அந்த பதத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஈஷ் அப்படின்னாலே ஈஸ்வரன் அர்த்தம் தான். ஈஷஹானால என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் தானே. இது என்னத்துக்காக இந்த வரஹான் வேற போட்டுக்கா அப்படின்னாங்க. பிரம்ம வித்து பிரம்ம வரஹா அப்படின்னு சில சமயத்துல வரப்பிரத்தியம் போட்டான்னாக்க வசந்தின்ற அர்த்தத்துல வரும். இன்னொரு சம்ஸ்கிருதத்துல வரச்சுன்னு ஒரு பிரத்தியம் இருக்கு. அந்த வரச்சுன்ற பிரத்தியத்தினுடைய குணம் என்னன்னா, நம்மள மாதிரி அது கூட சேர்ந்ததுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனா அது இருக்கும். அத மாதிரி தாவரம் அப்படின்னா தான்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்கிறது பிளான்ட், அது எதுக்கு வர அப்படின்னாக்க அந்த தான்ற அர்த்தத்தை அவ்வளவுதான் சொல்றது. இது அதை கூட்டியோ குறைக்கவோ செய்யாது. இந்த மாதிரி வரக்கூடிய பிரத்தியத்துக்கு பேரு வறட்சி பிரத்தியம் பேரு. ஈஸ்வரஹான்ற பதத்துல இருக்கக்கூடிய வரப்பிரத்தியம், தாவரஹால வரக்கூடிய வரப்பிரத்தியம், அப்புறம் பாஸ்வரஹா பானாலே பிரகாசம். அது என்ன பாஸ்வரஹா? ஏன்னா ஒசத்தியால இருக்கிறது ஒரு சூரியன், அதுல இருந்து எங்கேருந்து ஒரு வரஹா சூரியனோட ஒரு ஒசத்தியாவது இருக்கான அப்படின்னா அங்கேயும் வறட்சி பிரத்தியம். அதுதான் பாஸ்வரஹான்னா என்ன அர்த்தம்னா ஒளியை பண்றா. அந்த வரம் வந்து அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி வருது, அவ்வளவுதான். அது சும்மா ஒரு பிரயோகத்துக்காக வருது. அந்த மாதிரி பிரயோகம் தான் ஈஸ்வரனுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஈஸ்வரஹா ஈஷஹானால புரிஞ்சிருக்கு. இங்க ஈஷ சர்வபூதானா நிர்தேசனால நமக்கு போதும். ஈஸ்வரஹானா அப்படி ஒரு வறட்சி பிரத்தியம் இருக்கு. அதனால பிரயோஜனங்கள் எல்லாம் இந்த சொந்தத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ரெண்டாவது இந்த ஈஸ்வரஹான்னு சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் எம்பசிஸ்ட் ஈச் கிடைக்கிறது நமக்கு படிக்கும் போதெல்லாம். அதுக்காக அந்த வரப்பிரத்திய பேசுற தனியா அதுக்கு ஒரு அர்த்தம் கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இது வந்து வியாகரண ரீதியில இதை பாக்குற வழக்கம் இது. என்னன்னா ஈஸ்வரஹா அவர் எப்படி இருக்காரு? சர்வபூதானாம்
ஹிருதய தேசத்துல ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேச எல்லாருடைய இதுல அவர் எப்படி இருக்காரு அப்படின்னாங்க அதோ நித்யாந்தே நாபியாமுபரி திஷ்டதி ஜ்வாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகத் விஸ்வத்துக்குலாம் ஆயுதமா அவர் தொப்புள்ள இருந்து மேல அதோ நித்யா ஒரு கௌத தாமரை மாதிரி இருக்கு. அந்த தாமரைக்குள்ள ஒரு தகரா காசு இருக்கு. அதுல இவர் எப்படி இருக்காங்க நல்ல சின்ன நீவார அந்த நெல்லு தானியங்கள்லாம் இருக்கக்கூடிய முனையில இருக்கக்கூடிய அந்த இது மாதிரி இருக்காரு. அந்த அதுவும் கடைசியில இருக்க ஒரு அணு மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஒரு பொசிஷன்ல நீவார சூகவத் தன்வி கீதாபாஸ்னுபமா சத்யாச்சிதாய மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா அதனுடைய சிகையில பரமாத்மா வியவஸ்திதான ஈஸ்வர சர்வபூதா ஹிருதேஷ அர்ஜுன அங்க நாராயண சுத்தத்துல என்ன சொல்லியிருக்கோ அததான் இங்க ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதின்னு அந்த வேதத்துல இருக்கிறத விடாம சொல்லிட்டே இருக்காரு. அதை நம்ம பார்த்து இதனுடைய சுவாரஸ்யங்கள் எல்லாம் புரியும். ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னாரு. இது இந்த சமயத்துல ஆச்சாரியர் பாஷ்யம் ரொம்ப தமாஷா இருக்கும். இது சாதாரண ஸ்லோகம் தான் இது. அதுக்கு பாஷ்யம் எழுதும் போது இந்த இடத்துல போய் இவ்வளவு நேரம் அர்ஜுனன் வந்துட்டான். இந்த இடத்துல போய் அர்ஜுனனுக்கு வந்து பதத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இவ்வளவு நேரம் எவ்வளவு தடவை நம்ம அர்ஜுனனை கேட்டாச்சு. ஆச்சாரியர் இந்த இடத்துல பாஷ்யம் பண்றாரு. அர்ஜுன பதத்துக்கு வியாக்கியானம் சுக்லாந்தர ஆத்மஸ்வபாவா விசுத்தாந்தகரணஹா அர்ஜுனா அப்படின்னாரு. அர்ஜுனன்னாக்கா என்ன அர்த்தம்னா சுக்ல அந்தராத்ம ஸ்வபாவா வெள்ளையான அந்தராத்மாவை சுத்தமான அந்தராத்மாவை உடையவனுக்கு பேர் அர்ஜுனஹான்னு பேர். அர்ஜுனன் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா சுக்ல அந்தராத்மா. சுக்லனா வெள்ளை, வெள்ளைன்னா இந்த இடத்துல சுத்தம்ன்ற அர்த்தம். சுத்தமான அந்தராத்ம ஸ்வபாவா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அவரே கொடுத்தார். விசுத்த அந்தகரணம் விசுத்தமான ஒரு அந்தகரணத்தை இருக்கக்கூடிய அர்ஜுனம்பா. அதனாலதான் உனக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கோ உன்னுடைய ஹிருதயத்துல நான் தாகி இருக்கேன். விசுத்தமான அந்தகரணத்தோட நீங்க எல்லாரும் நல்ல அந்தகரணத்தும் யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். பகவான் இங்க இருந்துதான் நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சாதித்து கொண்டுதான் நம்ம சாத்வீகமான மூட்ல இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு நிலைமை உனக்கு வரணும்ன்றது அர்ஜுனன்ற பேரையே அதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சுத்தமான அந்தகரணத்துல நல்லா தெரியும் உங்களுடைய ஹிருதயத்துல பகவான் தான் இருந்து கொண்டிருக்காரு. எல்லாருடைய இருக்கு சர்வபூதானா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ஹிருதயத்திலையும் அவர் தான் இருக்கா. ஒரு லட்டை வாங்கி எல்லாருக்கும் பிச்சு பிச்சு கொடுத்தா மாதிரி கொடுக்கல. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமாக இருக்காரு ஹிருதயத்துல. இப்படி இருந்து கொண்டு ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதயே அர்ஜுனா சுத்த அந்தகரணத்தோட உடையவனே அப்படின்னா நமக்கு இட்டு கூட சுத்த அந்தகரணத்தோட நீ பார்த்தாக்க உனக்கும் அது தெரியும் அப்படின்னு. அஹச்ச கிருஷ்ணம் அஹரர்ஜுனஞ்ச அப்படின்னு ருக்வேத சம்ஹிதையிலேயே இந்த பிரயோகம் இருக்கான். அஹச்ச அஹஹானாக்க சுத்தம். கிருஷ்ணன்ற பதத்துக்கும் சுத்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அர்ஜுனன்ற பதத்துக்கும் சுத்தம்ன்ற அர்த்தத்துல ருக்வேத சம்ஹிதையில ஒரு மந்திரம் இருக்கான். அதனால கிருஷ்ணன்னாலும் நீங்க அர்ஜுனன்னால சுத்த அந்தகரணம்னு என்ன விட்டுறாதீங்க. கிருஷ்ணன்னால சுத்த அந்தகரணம்னு வேதத்துல பிரயோகம் இருக்கு. அதனால அஹஸ்த கிருஷ்ணம் ஆரர்ஜுனஞ்ச அப்படின்னு ருக்வேத சம்ஹிதையில 4வது பிரபாடகத்துல இருக்கு அப்படின்னு இவரே ஆச்சாரியாலே கொடுத்திருக்காரு. அங்க இப்படி சுத்தமான ஹிருதயம் உடையவர் அப்படின்னு அர்ஜுன எல்லா உன்னுடைய ஹிருதயத்திலையும் ஈஸ்வரன் தான் எடுத்துக்கொண்டேன், நான் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ராமயன் சர்வபூதானி ரமணம் காரையன் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறது நான் தான் ஆட்டிட்டு இருக்கேன். எப்படி இருக்க சர்வபூதானிய நான் தான் ஆட்டி வச்சுட்டு இருக்கேன். எல்லாரையும் பின்னாடி இருந்து கொண்டு விசேஷத்துல இருந்துட்டு நான் தான் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி மனுஷன் எல்லாம் எப்படி இருக்கா யந்திராரூடானி ஒரு யந்திரத்துல ஏறி உட்கார வச்சு அதை சுத்தி விட்டாங்க. நீங்க இந்த யாகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வாஜபேய யாகத்துல ஒரு பெரிய வீல் ஒன்று வச்சிருப்பான். சொர்க்க ஆராதனத்துக்கு அதுக்கு மேல உட்கார வச்சு அத்வரியு பஸ்தவத்தா எல்லாரும் வந்து இவனை சுத்தி விடுவாங்க. அப்படின்னா என்ன இது சுத்தி முடிச்சவனும் ஒரு படிக்கட்டு வச்சிருப்பான். அந்த படிக்கட்டுல இருந்து அவனும் அந்த தர்ம பத்திரியை சொர்க்காரோகணம் பண்ற மாதிரி கணக்கு. அப்படி இந்த யந்திரத்துல உட்கார வச்சுட்டு ஒரு இதுக்காக இந்த கட்ட வண்டியில ஒரு இது இருக்கு இல்லையா சக்கரம், அதை அழகாக எடுத்துட்டு வந்து அதை போட்டு அதை வச்சு அதுல உட்காரணும். தர்ம இவர் அந்த பண்ணக்கூடிய எஜமானன் அங்க உட்காரணும். அதுல உட்கார வச்சு அவரை சுத்தி விடுவோம். அவரையும் அத்வரியும் மாத்தி மாத்தி சுத்தணும். இப்படி யந்திராரூடா நீங்க இங்க ஆச்சாரியால
பண்ணிருக்காருனாக்கா தாரு கிருத்த புருஷாராணி அப்படிங்கிற தாருன்னா மரப்பாச்சி பொம்மையை வச்சுட்டு அந்த காலத்துல கொம்ப வச்சுட்டு பொப்பட் ஷோ பண்றாங்க இல்லையா, மேல உட்கார்ந்து ஒருத்தன் ஆட்டிட்டு இருப்பான். இது இங்க ஆடுற மாதிரி எல்லா ஜனங்கள்லாம் கை கட்டுவாங்க. இத மாதிரிதான் நம்மளாம் இந்த மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கோம். ஆட்டி வச்சுட்டு இருக்கோம். அவர் தான் யந்திராரூடானி. எப்படி ஆட்டி வைக்கிறார் அப்படின்னா மாயையா ஆட்டி வைக்கிறார் அப்படின்னா இதுக்கு ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள்லாம் போட்டிருக்காரு. இங்க மாயான்ற பதத்தை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வியாக்கியானம் பண்றது. இந்த மாயைன்ற பதத்தை இங்க மாயையா பிராமையன் சர்வபூதானி மாயையா என்கிறாரு. நீங்க ஏன் யந்திராரூடத்துல பாத்தீங்கன்னா அதுவும் மாயையில தான் வந்தீங்க. அவர் ஏன் ஆடுறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆடணும், நீங்களாவது கொஞ்சம் போய்ச்சிக்கலாம்னாக்கா அங்கேயும் மாய வேலை செய்யறது அப்படின்றதுக்காக இந்த மாய பதத்துக்கு சுவாரஸ்யங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு சந்தேகம், அவ்வளவு பேட்டலிஸ்டிக்கான ரிலிஜனா இது அப்படின்னா இல்ல, யாரு ஃப்ரீவில்ல சரியா யூஸ் பண்றானோ அவனதான் ரொம்ப அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. புருஷாகாரன் ஒண்ணு இருக்கு, அதையும் மிஸ்யூஸ் பண்ணாதான் இதுல மாட்டிக்கிறான். அதை வச்சிருந்தானா அவன் இருதேசத்துல அர்ஜுனா இருக்கான்னு கண்டுபிடிச்சிருப்பானே, அவெல்லாம் தப்பிச்சுன்னு போயிடுவான் இந்த வேதாந்திகள்லாம் அப்படின்னு. அவளை இந்த விஷயம் தெரியுமே வேதாந்திகளுக்கு தான். ஆனாலும் இந்த மாயையில இருந்து அவ தப்பிக்கலாம், ஆனா இந்த அக்கியர்கள் தப்பிக்க முடியாது அப்படின்ற அர்த்தத்துல சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு சரி இப்ப கடைசியா முடிக்க போறேன். இந்த கீதைய என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சாலே ருத்ரேசத்துல அர்ஜுன ஈஸ்வரன் தான் உட்கார்ந்து எல்லாரையும் மாயையா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும், அவர்கிட்டே போறதுதான் பெஸ்ட் ஐடியா. அவர்கிட்ட சரணம் அன்பிச்ச அவர் கையில போய் நீங்க சரணாகதி அடையிறது தான் பெஸ்ட். அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் நீங்க கவலைப்படாம இருக்கலாம். அதுக்கு ஒரு சான்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க இனிமேல் பத்தி எப்படி இருக்கணும், கடைசி காலத்துல என்ன ஆகுமோ, யாரு பார்த்துப்பாரு, இதெல்லாம் உங்களுக்கே அந்த கவலை தான். எப்ப பகவான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவர் மேல நம்பிக்கை இருக்கு. 100% அவரை நம்பினா என்ன பயம், அவரை நம்பல என்ன தானே பயம். ஐயோ அப்படி விட்டா வழியில ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, பையன் கரெக்ட் சைட்டுக்கு வருவானா, பொண்ணு வருவானா, இதெல்லாம் எப்போ வரும், நம்பிக்கை குறைஞ்சிட்டேன். நான் தான் விஷயத்த சொல்லிட்டேன்னு உத்தேசத்துல அவர் தான் பண்ண, அதுக்கப்புறம் என்ன பயம். அதனால என்ன பண்ணணும், தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் இருக்காரு, அவரிடம் சரணம் கச்ச முழு ஆசிரியம் உங்களுடைய புகலிடமா அவரை நினைச்சு முழுக்க சமர்ப்பணம் பண்ணிருக்க உங்களை. தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. சர்வபாவேன சும்மா ஏதோ கிளாஸ்ல வரும்போது சார் ஐ ஆட்டிடியூட் எவ்ரிதிங், ஐ டெடிகேட் எவ்ரிதிங் டு லார்ட் ன்னு வாயில சொல்லி கூட போறாது. சர்வபாவேன உங்களுடைய மனசு, காயம், வாக்கு எல்லாத்தினாலையும் உடம்பு முழுக்கையும் அவர்கிட்ட போடணும். சர்வபவன் சர்வாத்மனா பண்ணணும். சர்வாத்மனா அவர்கிட்ட எப்போ சரணாகதி அடைகிறார்களோ ஹே பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் தானம் பிராப்தி சாஸ்வதம். தம் ஈஸ்வரம் சரணம் கட்ட அந்த ஈஸ்வரங்கிட்ட புகலிடமாக இருந்து டோட்டலி சரண்டர் யுவர்செல்ஃப் ஃபுல்லி அன்டு ஹிம். அப்படி பண்ணீங்கன்னா பாரத என்ன அந்த பிரசாதம் இருக்க தத் பிரசாதா அந்த அவருடைய அந்த பிரசாதத்தினாலேயே அந்த ஈஸ்வர அனுகிரகத்தினாலேயே யார நீங்க பண்ணீங்களோ அந்த அனுகிரகத்தினாலே எமேவ ஏஷ விருந்தே தேன லப்யா அப்படின்னு கடோபனிஷத்துல எந்த பகவானை நீங்க நம்பி அவரை எமேவ ஏஷ இந்த சாதகனானவன் எந்த பரபிரம்மை வரிக்கிறானோ அவன் தான் என்னுடைய எல்லாமே ஏஷ விருந்தே தேன லப்யா அந்த பரபிரம்மாவனாலேயே அவன் அந்த பரபிரம்மத்தை அடைகிறான். அப்படி நான் இருக்கேன்னு அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் தான் இங்க தத் பிரசாதா. அந்த ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினாலேயே ஈஸ்வர அனுகிரகத்தினாலேயே என்ன சார் பெனிஃபிட், எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு உங்களுக்கு சரண்டர் பண்ணேன்னாக்க அப்புறம் வேஸ்டா போச்சுன்னா கவலையே படாத. பராம் சாந்தி மோட்சத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீ நினைக்கிற மாதிரி ஏதோ சின்ன பெனிஃபிட் இப்ப இருக்கிற பெனிஃபிட் இல்ல, திருப்பி ஒரு தடவை கஷ்டம்னா என்னன்னு பார்க்க முடியாத அளவுக்கு பராம் சாந்தி அந்த மோட்ச ஆத்மானந்தத்தையே உனக்கு பராம் சாந்தின் ஸ்தானம். எந்த ஸ்தானத்தை எல்லாரும் தத்விஷ்ணோ பதமம் பதம்னு சொல்றாலும், நராணாம் அயனம் நாராயணம்னு சொல்றாலும், வாசுதேவ சர்வம் பதம்னு சொன்னாலும் அந்த பதத்தை பிராப்தியசி நிச்சயமாக நீ அடைவாய் அப்படின்னு அவனை சொல்றதுக்கு நமக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. இவ்வளவு நாள் கீதையை கஷ்டப்பட்டு பண்ணீங்களே என்ன பிரயோஜனம் மாத்திரம் கேட்காது, உங்களுக்கு தெரியாது. பராம் சாந்தி டெஃபினெட்லி பிராப்தியசி
அதுவும் எப்படி சாஸ்வதமான ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இன்னொரு தடவை பிறவின்றதே கிடையாது. ஏன்னா சரமே ஜென்மால யார் இருக்கானோ அநேக ஜென்ம சம்பிராப்தான் அவரே சொல்லியிருக்காரு. அப்பதான் கீதைக்கே வரான். இல்ல கீதையை படிக்கணும்ன்ற ஆசை எப்படி வந்திருக்குன்னா கடைசி ஜென்மாலதான் அவனுக்கு அந்த ஆசையே வரப்போகுது. ஆகையினால இந்த ஜென்மாவையும் இந்த சான்ஸையும் விட்டுறக்கூடாது. இதை வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னாக்க நிச்சயமாக உங்களுக்கு சாஸ்வதமான மோட்ச ஆனந்தம் ஐ கேரண்டி என முடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதிதே ஞானமாக்யாதம் குஷ்யாத் குஷ்யதரம் மயா இதி தே ஞானம் ஆக்யாதம் குஷ்யாத் குஷ்யதரம் மயா விமுஷ்ய ஏதத் அசேஷேன யதா இச்சசி ததா குரு. ஏ அர்ஜுனா, தே துப்பியம் உனக்கு ஒண்ணு நிச்சயமா சொல்றேன். இது ஞானம் ஆக்கியாதம். உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் உனக்கு பகவத்கீதையில சொல்லியாச்சு. 18 சாப்டர்ல இது ஞானம் ஆக்கியாதம். இந்த ஞானங்கள் என்னெல்லாம் ஞானம் 12வது சாப்டர்ல 2வது சாப்டர்ல சிதப்பிரஜ்ய லட்சணம்னு சொன்னேன். அப்புறம் 12வது சாப்டர்ல பக்தனுடைய லட்சணம்னு சொன்னேன். 13வது சாப்டர்ல ஞானியுடைய லட்சணம் சொன்னேன். இங்க வரும்போது சாத்விக பக்தின்னு எல்லாம் சொல்ல வேண்டியது எல்லாம் ஜாடா சொல்லியாச்சு. எதுவும் இதம் ஞானம் ஆக்கியாதம் கத்தித்தம் உனக்கு எல்லாம் சொல்லியாச்சுப்பா. சொல்லுது இது என்னன்னாக்க குஷ்யாத் குஷ்யதரம், ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமான இந்த ஆத்ம தத்துவம் என்ன, பகவானுடைய தத்துவம் என்ன, எல்லாத்தையும் உனக்கு கஷேத்திரம்னா என்ன, கஷேத்திரஜன்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட நிர்குணமான பரமாத்மானா என்ன, இப்படி எப்படி பண்ணணும், ஞானம்னா தியாகம்னா என்ன, சன்னியாசம்னா என்ன, எல்லா விஷயமும் குஷ்யாது குஷ்யதரம் ரகசியங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியமான இந்த வேதாந்த தத்துவத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு ஈஸ்வரன்னா யாரு, அதுக்கு மேல நிர்குணமா இருக்கக்கூடிய பரமாத்மா யாரு, நீங்க யாரு, அவர்தான் நிர்விகாரம்ன்றத சொல்லிட்டேன். அவர்தான் எதுலயும் சம்பந்தப்படாதவர்னு சொல்றேன். இப்படி தெரிஞ்சுட்டு யாரெல்லாம் கர்மா பண்றானோ அவளுக்கு இந்த பிராரப்த கர்மாவானது நீங்க பண்ற கர்மாலாம் உங்களுக்கு ஒட்டாதுன்னு வேற சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்க எல்லாம் தைரியமா பண்ணலாம். நீங்க பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் உங்களுடைய கணக்குல போகவே போகாது. ஞானத்தோட பண்ணக்கூடிய காரணங்கள்லாம் என்ன ஆகும், உங்களுடைய அந்த கர்மத்தை சுத்தி பண்ணிட்டே இருக்கு. அது என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரியா நாளைக்கு ராத்திரியான்னு தெரியாது. ஞானமானது நிச்சயமா வரப்போறது. அதனால குஷ்யாது குஷ்யதரம் ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமானது எதுன்னா உபனிஷத் தத்துவம். சாதாரணமா உபனிஷத்துனா இன்னொரு அர்த்தம் ரகசியம்ன்ற அர்த்தம், குஷ்யம்ன்ற அர்த்தம். குஷ்யாது குஷ்யதரம் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களையே குஷ்யம் என்ன வேதம், அந்த வேதத்திலேயே ரகசியம் என்ன வேதாந்தம். குஷ்யாது குஷ்யதரம் முழு வேதங்கள் தான் உலகத்தை முன்னேறதுக்கான ஒரே வழி. அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்தானது குஷ்யாது குஷ்யதரம். இந்த ஜென்மாலேயே இப்பவே ஜீவன் தேவை அது பண்றதுக்கு. நீங்க வேதத்தை நம்பி பண்ணீங்கன்னா மேல போய் கொஞ்ச நாள் இருந்தா அப்புறம் பிரம்மலோகம் போய் அப்படியெல்லாம் உங்களுக்கு குஷ்யத்தை விட முக்கியமா இருக்கிற உபனிஷத்தை பிடிச்சீங்கன்னா இங்க ஜீவன் நேர ஜீவன காலத்திலேயே முக்தி அப்படின்னு குஷ்யாத் குஷ்யதரம் மயா எல்லாம் உனக்கு சொல்லிவிட்டம்பா. பாக்கி எல்லாம் சொல்லிட்டேன். விமர்சிய நன்னா இத விமர்சனம் இந்த நன்னா பண்ணு, யோசி ஆலோசிக்கணும். நன்னா இப்ப சொன்னதெல்லாம் முதல்ல ஒரு தடவை நன்னா அங்கங்க என்ன சொல்லியிருக்கேன்றத ஊனி பார்த்து வேதன் அசேஷேன நன்னா ஒரு தடவை முழுக்க நான் சொன்னதெல்லாம் யோசிப்பாரு. நீ முதல்ல என்கிட்ட என்ன பேசின, அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ நடுவுல எவ்வளவு கேள்வி கேட்ட, ஞானம் வசத்தின்னாக்க கர்மா ஞானம் வசத்தின்றீங்க, கர்மா வசத்தின்றீங்க, என்னையே கர்மாவில தள்ளுறீங்கன்னா அதுக்கும் காரணம் சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்பியும் விடாம தியாகம் வசதியா சன்னியாசம் வசதியானா உன்னுடைய ஆங்கிள் தியாகம் தான் வசதின்னு சொன்னேன். அதுக்கு நடுவுல எங்கெல்லாம் ஞானியினுடைய லட்சணம் சொன்னமோ அந்த வசதியை சொல்லிட்டேன் பரமாத்மா. இப்படி எல்லாம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை அசேஷேன நல்லா ஆலோசிய விமர்சனம் பண்ணீங்க. ஆலோசிய யதா இச்சசி நீ என்ன நினைக்கிறியோ அவ்வளவுதான். பாப்பாத்தியம்மா மாடு வந்திருக்கு, கட்டினா கட்டு புட்டா அப்படின்னு சொல்றா மாதிரி. அம்மா உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் அம்மா சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் அவ்வளவுதான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. நீ ஆலோசனை பண்ணி டிசைட் பண்ண. யதா இச்சசி நீ என்ன விரும்புகிறியோ ததா கொடு, அவ்வளவுதான். சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிட்டேன். இந்த எடுத்துன்னு வந்து இந்த தண்ணி குடிக்கிற வரைக்கும் எடுத்துன்னு வந்து எல்லாம் சிரவணம் மனநம் வரைக்கும் எல்லாம் பண்ணிவிட்டேன். இப்ப நீ என்ன பண்ணனா அதை சாப்பிட வேண்டியது உன்னோட கையில இருக்கு. அது வரைக்கும் தானே பண்ண முடியும் பகவானால. அது வரைக்கும் பண்ணிட்டாரு. எல்லாம் வேதாந்தத்தை சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு.
இதுல இல்லாச்சி காலிச்சியே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, மனநமும் பண்ணியாச்சு. இப்போ ஆமா அது கரெக்ட்னு ஒரு வார்த்தை உங்க கையில இருந்து உணர்வு பூர்வமா வரணும். அதுக்குதான் வெயிட்டிங். எதே ததா குரு, அதான் நிதித்தியாசனம் உங்க கையில மாட்டிட்டு இருக்கு இப்போ. அப்படி ததா குரு சர்வ குஹ்யதமம் பூயா துணுமே பரமம் வஜஹ இஷ்டோசி மே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தேஹிதம். சரி, உனக்கு ஒரு கதை, இவ்வளவு முக்கியமான விஷயம், ரகசியமான விஷயம், இது ஏன் உனக்கு சொன்ன? இது கொஞ்சம் யோசிச்சு பாரு. சர்வ குஹ்யதமம், அத போய் பூயகா சொல்லுமே. இன்னொரு தடவை சொல்றேன் கேளு. எதுக்காக தெரியுமா உனக்கு சொன்ன? மே பரமம் வச்சகா, என்னுடைய வசத்தியான ஒரு வச்சனம் இதுதான். நான் சொல்றதுலேயே பஞ்ச் டைலாக், இது வரைக்கும் நான் சொன்னதுலயே வசத்தியான பரமம் வச்சகா, என்னுடைய அல்டிமேட் டீச்சிங் என்னன்றது சொல்றேன் பாரு. ஏன் தெரியுமா உனக்கு இதை சொன்ன? இஷ்டோசி மே திருடமிதி, எனக்கு ரொம்ப பிடிச்சவன் பாணி. ஏன்னா எப்பொழுதுமே என்னையே நினைச்சிட்டு இருக்கு. எந்த கேட்டாலும் பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்ண, அவரை கேட்காம ஒரு காரியம் பண்ணல. அவளுக்கு அந்த பிளட்லயே கிருஷ்ணரை கேட்கணும், எதுவா இருந்தாலும் கேட்கணும். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த சூதால போகும்போது மாத்திரம் அது மாயானது மறைச்சிருக்கு. எந்த சமயத்துல கிருஷ்ணரை நினைக்கிறோமோ அந்த சமயத்துல விட்டுட்டாங்க. பாக்கி நினைக்கிற அங்க போய் பிரச்சனைன்னு வந்தோம்னா திரௌபதி நினைச்சா சிதம்பரமா அப்ப காப்பாத்துறதுக்கு வந்த. இப்படி எல்லாருமே நிச்சயமா இஷ்டோசிமே என்கிட்ட ரொம்ப பிரியத்தோட இருக்கக்கூடியவர், அதுவும் சாதாரண பிரியமா திருடமான ஒரு பக்தியோட இருக்கக்கூடியவர் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. திருடமான பக்தி யாரு இருக்காளோ அவளுக்கும் இந்த டீச்சிங்னால நிச்சயமா பிரயோஜனம் இருக்கு. நம்பி நீங்க ஆச்சாரியா கிருஷ்ண பரமாத்மாவுடைய லெக்சரை கேட்டீங்கன்னாக்க என்ன சொல்லியிருக்கான்னு முன்னா பின்ன யோசிச்சா இஷ்டோசிமே திருடமிதி ததா. அதனாலதான் தேன காரணேன, அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். இவ்வளவு விஷயத்தமமான ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி உனக்கு சொல்ல வேண்டிய போய் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னையே சரணடா, என்னையே சரணடா, உனக்கு எல்லாருக்கும் சாஸ்வதமான பதம், அவ்வியமான பதத்தை நான் தருகிறேன் அப்படின்னு தேனகா ததா அப்படின்னா தேன காரணேன வக்ஷ்யாமி சொல்லுகிறேன் அப்படின்னா. ஏன் தே ஹிதம், உலகத்துல ஹிதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு குழந்தை பத்துக்கிறது ஹிதம், நல்லதை சொன்னா இதம், உனக்கு வேலை கிடைக்கிட்டா, இதெல்லாம் ஹிதமே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு பிரபல கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் வெளியில சொன்னாக்க பாவம் கஷ்டப்பட்டு கல்யாணம் வந்து நமஸ்காரம் பண்ணாக்க உனக்கு இதமா குழந்தைய பத்துட்டு அல்லோல பண்ண சொன்னா நல்லா இருக்குமான்னு சொல்றோம். ஆனா உண்மையான இதம் என்ன அப்படின்னாக்க இந்த சம்சாரத்துல இருந்து வெளியில போடக்கூடிய அந்த மோட்சத்தை தெரிஞ்சா மட்டும்தான் இதம். அது வரைக்கும் எல்லாம் உங்களை படுத்துறதுக்காக சமாச்சாரங்கள் வந்திருக்கு உலகத்துல எல்லாமே. இல்லையா? யோசிச்சு பாருங்க, எக்ஸப்ட் மோட்சம் உலகத்துல எல்லாம் படுத்துறது தான் நமக்கு. அதனால சர்வபூத ஹிதமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அது மோட்சம். அந்த மோட்சத்தை உனக்கு சொல்லணும். ஏன் என்கிட்ட அவ்வளவு பிரியமா நீ இருக்கிறதுனால, திருடமா இருக்கிறதுனாலதான் உனக்கு சொல்ல. சர்வ குஹ்யதமம் பூயஹ த்ருணுமே பரமம் வஜஹ இஷ்டோசி மே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். அதனாலதான் உலகத்திலே ஹிதானாம் ஹிதமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை, மோட்ச சாஸ்திரத்தை உனக்கு இதுவரைக்கும் சொல்லிவிட்டேன். அதனால இது கீதா சாஸ்திரமானது என்ன சொல்லிருக்கு இது வரைக்கும்? கீதையை சொல்றது. அதனால பூயஹா இது திரும்பவும் ஒரு தடவை சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஒத்தடத்தையோ சொல்ல போறார். மன்மனா பவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே மன்மனா பவ மத் பக்தா. எப்பொழுதையும் உன்னுடைய மனச என்னிடமே வைத்துக் கொண்டு மன்மனா பவ அப்படின்னு மன்மனா பவன் ஆசீர்வாதம் பண்றாரு. எப்பொழுதும் இன்னிலேருந்து உனக்கு உன்னை அறியாமே நீ என்னையே நடைபெற நான் ஆசீர்வாதம் பண்றேன். டோன்ட் வெரி, நிச்சயமா பண்ணுவேன். நீ என்னையே எப்ப பார்த்தா ஸ்ரீகிருஷ்ணா இந்த வைஷ்ணவெல்லாம் பகவத்சங்கள் போனது இப்படி நினைச்சுட்டே இப்ப மன்மனா பவ. அப்புறம் மத் பக்தா, என்னை மத் பஜனசீலம் பவ. இப்போ உனக்கு பக்தி இருக்கு, ஆனா நடுவுல அங்கங்க விஷயம் வரும்போது மறந்து போயிடுறேன். அதையும் நான் சரிப்படுத்துறேன். இது இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சத்தை இருக்கு, பிரியம் இருக்கு, நான் உனக்கு பிரசாதத்தை கொடுக்குறேன். மத் பக்தா பவ. அப்புறம் மத்யாஜி, எப்பொழுது என்னையே வழிபட்டு கொண்டே இருக்கு, யஜனம் பண்ணி கொண்டு இருந்தாக்க ஒர்ஷிப் பண்ணி கொண்டே இரு.
மாம் நமஸ்குரு, எப்பொழுதும் காயம் வாக்கு மனசனாலையும் அஷ்டாங்கத்தினாலையும் எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப என்ன பாக்கி இருக்குன்னா, உங்களுக்கும் மோட்சத்துக்கும் சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்பை எப்படி ஃபில்அப் பண்ற? சிம்பிள். என்னையே நினைக்கின்றது, என்கிட்ட பக்தனாவே இரு, என்னையே ஒர்ஷிப் பண்ணிட்டு, எனக்கே நமஸ்காரம் பண்ணிட்டே இரு, மாமேவை அப்படி எல்லாம் பண்ணா என்ன அர்த்தம்? என்ன ஆவேன்? என்ன நீ நானாக ஆயிடுவ. மாமேவை என்கிட்ட வந்து நீ அடைய போற, நான் நீயா போற. அவ்வளவுதான். சர்வாத்ம பாவத்திலிருந்து என்னையே நீ நினைத்து கொண்டே இருந்தா, சதா சர்வ காலமா அகம் பிரம்மாஸ்மே அகம் பிரம்மாஸ்மே நினைத்து கொண்டே இருந்தார். சுத்தமான அந்த கரணம் பக்தியினாலேயே கர்மயோகத்தினாலேயே உனக்கு வந்துட்டு, டீச்சிங்னாலேயே உங்களுக்கு நீ தான் பிரம்மன்றது சொல்லிட்டேன், பரமாத்மாவும் நீ ஒண்ணு. இந்த எண்ணம் உனக்கு வந்ததே ஆனால் என்ன? மாமேவ நீ பிரம்மத்தை தான் அடைய போற. மாமேவ என்னையே என்னை வந்து அடையாது. சத்தியம் இதுதான் சத்தியம். என்னுடைய சத்தியமான பிரதிஜை பிரதிஜானே நன்னா புரிந்து கொள்ள. பிரதிஜானேன்னா என்னுடைய பிரதிஜை இது. அதை என்ன பிரதிஜை பண்றேன்னா அதை நீ புரிந்து கொள்ளணும். நான் என்ன நினைச்சு சங்கல்பம் பண்ணிட்டு சொல்றேன்னா அதை சத்தியம், இதுதான் சத்தியம் என்று பிரதிஜானே என்னை ஏற்றிவிடு. என்னுடைய பிரதிஜானது எப்படி? சர்வ சத்திய சங்கல்பம் நானு. அதனால சத்திய சங்கல்பனான என்னுடைய பிரதிஜையானது ஒரு நாளும் தப்பா போகாத, அவசியம் பாவி. சத்திய சங்கல்பமா இருக்கக்கூடிய பகவான் போய் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுல போய் சந்தேகப்படுவீங்களா? நிஜமான சந்தேகம். அவர் சொல்லிட்டார், நான் சொல்ற பிரதிஜானே சத்தியம் அதுதான். பிரியோசிமே எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறவா எல்லாம் நீ இருக்கிறதுனால உனக்கு சொல்லிட்டேன். அதனால இவ்வளவுதான் என்னுடைய செய்தி முடிஞ்சது. மன்மனாபவ மத்பக்தஹாபவ மத்யாஜீபவ மாம் நமஸ்து. இவ்வளவுதான். வந்தேன்னா என்ன அர்த்தம்? மாமேவ மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜீபவ மாம் நமஸ்குரு. மத்மனாபவ ஒண்ணு, மத்பக்தன் எப்பொழுதுமே பஜனை என்னையே சர்வ் பண்ணிட்டே இரு, மத்யாஜி என்னையே ஒர்ஷிப் பண்ணிட்டே இரு, மாம் நமஸ்குரு என்னையே நமஸ்காரம் பண்ணு. இந்த 4 காரியம் பண்ணேன்னா என்ன? மாமேவ என்னையே நீ வந்து அடைவாய். இதுதான் சத்தியம். இது நான் உனக்கு சொல்லக்கூடிய பிரதிஜை தான் சத்தியமான பிரதிஜை. இது பிரதிஜானே, அதை நன்றாக புரிந்து கொள். ஏன் உனக்கு சொல்றேன்? அத பிரியோசிமே எனக்கு ரொம்ப பிரியனா இருக்கா, அதனால அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சார். எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னாக்க, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுக்தவஹான்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. அங்க தர்மத்துல ஆரம்பிச்சு தர்மத்துல கொண்டு வந்து முடிக்கிறார் அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்றாங்க. நம்ம ஆச்சாரியாலும் ஒத்துக்கல. அப்பா முதல்ல சொன்னதெல்லாம் கதப்பா. அந்த தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் இதுல எல்லாம் என்ன இருக்கு? ஆத்ம ஞானத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எங்க சாஸ்திரம் ஆரம்பிச்சதுன்னா 2வது சாப்டர்ல 11வது ஸ்லோகத்துல அசோச்சியான் அன்பசோச்சஸ்வம் பிரஜாவாதாம்ச பாஷதே கதாசூடகதாசூச்ச நானுசோச்சந்தி பண்டிதா. பிரம்ம ஞானமே சாஸ்திர ஞானமே அசோச்சியான்ல ஆரம்பிச்சது. இங்க மா சுச்சகான்னு பிடிக்கிறார் பாருங்க. அதனாலதான் இது சாஸ்திரம். அங்க அசோச்சியான்ல ஆரம்பிச்சு மா சோகத்தை விட்டுரு அப்படின்னு, சோகப்படாத விஷயத்துக்கு சோகப்படாதேன்னு சொல்லி அதனாலதான் சோகப்படாதேன்னு முடிச்சா உபக்கிரம உபசம்ஹாரம் எங்க கிடைக்கிறது உங்களுக்கு? சாஸ்திரத்துக்கு நடுவுல என்ன சொல்லியிருக்க? முழுக்க பிரம்மஞானம் தான் சொல்லியிருக்க. ஏதோ நான் கர்மா பக்தி ஞான உபாசனை எல்லாம் சொன்னாலும் என்ன எங்க போய் நான் பிடிச்சா மாமேவ ஏசி அதுலதானே தாத்பரியம் இருக்கு. நீ மோட்சத்தை அடைவான்ற. ஆகையினால இது சாஸ்திரம். சாஸ்திரமானது யாருக்கு வரும்? ஆனந்த சொரூபியா இருக்கிறவங்களுக்கு தான் சாஸ்திரம் வரும். அதனாலதான் உனக்கு சொன்ன சோகப்படாதேன்னு சோகம் பண்ணாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, மத்வர் அப்படி வியாக்கியானம் பண்ணார். இல்ல ஆச்சாரியா சொன்னதெல்லாம் தப்பு. தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரன்னு ஆரம்பிச்சிருக்கு, சர்வ தர்மான் பரிச்சேன்னு முடிக்கிறது. அதை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன கசப்பு? அது நீங்க சொல்றதுலயே அடமா ஏன் இருக்கீங்கன்னு பண்ணாரு. அவர் பார்த்த பின்னாடி வந்த மதுசூதன சரஸ்வதி எல்லாம் ஏன் ராமானுஜரும் சண்டையெல்லாம் போட்டுக்கணும். அவரு சரி உங்க வழியிலேயே நானும் சொல்றேன் வாங்க. தர்மக்ஷேத்திரான்னு ஆரம்பிச்சிட்டு திருதராஷ்டிரன்ற பதத்துக்கு பிரம்மத்துல அர்த்தம் கொடுத்துடுறோம். நான் திருதராஷ்டிரன்ற பதத்திலேயே பிரம்மம். தர்மக்ஷேத்திரம்னால என்ன? பிரம்ம தர்மத்தை சொல்லக்கூடிய கஷேத்திரமா இருக்கு. அந்த பிரம்ம தர்மத்துல முடியிருக்கு சாஸ்திரமா இருக்கு. அதனால எங்க ஆச்சாரியார் சொன்னதும் சரிதான், நீங்க சொல்றதும் சரிதான், நான் அட்ஜஸ்ட் பண்றேன். நான் பின்னாடி 15வது செஞ்சுரியில வந்து அவர் மௌசூதன சரஸ்வதி
அவர் இப்படி வச்சிருந்தாலும் எங்களால சொல்ல முடியும். அத்வைதத்தை சொல்றதுக்காக தான் ஆரம்பிச்சுட்டு அத்வைதத்தை சொல்றதுக்கு தான் முடியாது. மொத்தத்துல அத்வைதம் தான் பரமதாத்பரியம் கீதா சாஸ்திரத்துக்குன்னு சொல்லிட்டாரு. ஆச்சாரியா ஸ்ட்ரிக்டா இங்க என்ன பண்ண திருப்பி அசோசியான்ல ஆரம்பிச்சு சாஸ்திரம் இங்க வந்தது அதெல்லாம் கதைன்னு சொல்ல போறாரு. ரொம்ப ரசமான விஷயம் இந்த இடத்துல இவ்வளவு அழகா கர்மாவை பண்ணு கர்மாவை பண்ணு கர்மாவை பண்ணுன்னு சொல்லிட்டு, கர்மா தான் தர்மம் அர்த்தம். சௌத கர்மா சௌத தர்மம்னா என்ன அர்த்தம்? அதாத்தோ தர்ம ஜிக்யாசானா என்ன அர்த்தம்? கர்ம மீமாம்சையில கர்மாவும் தர்மாவும். இங்க சர்வ கர்மான் பரித்தேஜ, எல்லா கர்மாவையும் விட்டு சொல்ல, மாமேகம் சரணம் வா, என்னையே சரணம் வா, நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மோட்சயிஷ்யாமி, உன்னை வெளியில வச்சிருந்தேன். சரியா இல்லையே சார்? தர்மா இவ்வளவு நாள் கர்மாவை பண்ணு, முந்தின வித மன்மனாபவ மத்பக்தாபவ மத்தியாஜி மாம் நமஸ்குருன்னு எல்லாம் கர்மாவை சொல்லிட்டே இல்லை. கர்மானா என்னன்றது நீ புரிஞ்சிக்காதனால வர பிரச்சனை இது. கர்மானா காரகம் கிரியை இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்ததுன்னா ஞானத்துக்கு பிரதிபந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்ப ஞானத்துலயும் இதெல்லாம் வருது. ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ் அதெல்லாம இருக்கு. நீங்க என்னெல்லாம் கர்மாவுக்கு அப்ளை பண்ண அதை பண்ணா அதுவும் இல்லைன்றத சொல்றதுக்காக தான் சர்வன்ற பதத்தை உனக்கு போட்டிருக்க. நீ நினைக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ்ன்ற அந்த ஞானத்தினாலேயே அடைய முடியாது, கர்மாவனாலேயே அடைய முடியாது. இதுக்கு அப்பாற்பட்ட சொரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மா சொரூபமா தான் இருக்கன்றதுக்காக பேஜா அடிச்சு தள்ளிவிட்டார் பாக்கியத்துல. இந்த ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 பக்கம் பாக்கியம் எழுதியிருக்காரு. அவ்வளவு இருக்காது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ற. இது பண்ணும்போது கர்மானா என்னெல்லாம் கர்மா கிரியா காரகன்னு வியாகரணக்காரன் எப்படி கர்மான்னா என்ன சொல்றான் அவன், விதியா விபக்தி வருதோ அதான் கர்மா. ராவணனை கொன்றான் அப்படின்னாக்க விதியால தான் கர்மா வந்திருக்கு, அந்த கர்மாவை சொல்றா அப்படின்னு. கர்மானா மீமாம்சகர் என்ன சொல்றான், நித்திய கர்மா நைமித்திக கர்மா கர்மா அதெல்லாம் நீங்க பண்ணலன்னா பிரத்யவாயம் தோஷம் வரும். அவன் எதையோ உன்னை பிடிச்சிட்டு கர்மான்னு சொல்றான். இது நையாயிக்க என்ன பண்றான் கர்மான்னாக்க, அவன் என்ன சொன்னான் உட்சேபன அபக்ஷேபன ஆகுஞ்சன, மேல போறதுன்றது ஒரு கர்மா, கீழே வருதுன்றது கர்மா, தள்ளி விடுறதுன்னு ஒரு கர்மா, உங்ககிட்ட இருந்து வருது கர்மா, போறதுன்னு ஒரு கர்மா. மொத்தமே கர்மா 5 விதம் தான். எதுவா இருந்தாலும் இந்த 5க்குள்ள கிளாசிஃபை பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் ஒரு விதமா சொன்னான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்லும் போது நம்ம அத்வைத சாஸ்திரத்துல என்ன தீர்மானமா பண்றோம், கர்மானா என்ன, ஞானம்னா என்ன, இது எப்படி அந்த கர்மா ஞானத்தையும் அப்பாற்பட்டதான மோட்சத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் ஐக்கின்ற அந்த சப்ஜெக்டிவ் நாலேஜ் இருக்க, அது இது எதுலையுமே தராதுப்பா. எதெல்லாம் அறியப்பட்டதோ அதெல்லாம் ஐக்கு வராது. அது இதுவா தானே போச்சு. நீங்க எல்லாம் இதுவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நாங்க இதுக்கு விலட்சணமான ஐய பத்தி பேசிட்டு இருக்க. அந்த ஐய தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு மோட்சமானது ஏற்படும். இத அடுத்த வாரம் கொஞ்சம் விசாரமா பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பார்த்துட்டு முடிப்போம். அத